வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. லாட்டரி மாற்றினை விடாது துரத்தும் அமலாக்கத்துறை. 2012 கைப்பற்றப்பட்ட 7,20,05,000 ரூபாய் எங்கிருந்து வந்தது என கிடுக்குப்பிடி கேள்வி. போலி ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி நீதிமன்றத்தை பரபரப்பாக்கியது அமலாக்கத்துறை. நீதிமன்ற உத்தரவின் பேரில் மார்ட்டினுக்கு சொந்தமான இடங்களில் நடைபெறும் சோதனைகள் குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகின்றன. லாட்டரி தொழில் மூலம் கிடைத்த பணத்தை வைத்து ரியல் எஸ்டேட், கட்டுமானம், ஜவுளி, ஹோட்டல் தொழில் என அனைத்திலும் கொடிகட்டி பறந்த லாட்டரி மார்ட்டின் தற்போது அனைத்திந்திய லாட்டரி வர்த்தக சங்கத்தின் தலைவராகவும் செயல்பட்டு வருகிறார். 2024 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட தகவலின்படி அரசியல் கட்சிகளுக்கு அதிக நன்கொடை வழங்கியவர்கள் பட்டியலில் முதலிடத்தையும் வகித்து வருகிறார் லாட்டரி மார்ட்டின். 2012 ரகசிய தகவலின் பேரில் சென்னையை அடுத்த நங்கநல்லூரில் நாகராஜ் என்பவர் வீட்டில் போலீசார் நடத்திய சோதனையில் 7,20,05,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த பணம் லாட்டரி மார்ட்டின் மற்றும் அவரது பார்ட்னருக்கு சொந்தமான பணம் என நாகராஜ் கூற போலீசாரின் விசாரணை மார்ட்டினை நோக்கி சென்றது. இந்த நிலையில் நீதிமன்ற வழக்கு விசாரணையின் போது தனது அண்ணாநகர் வீட்டை விற்றதாகவும் அதற்கு முன்பணமாக கொடுக்கப்பட்டதுதான் இந்த பணம் என்றும் கூறி அதற்கான விற்பனை ஒப்பந்தத்தையும் சமர்ப்பித்தார் லாட்டரி மார்ட்டின். அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் 2018 வழக்கை முடித்து வைத்தனர். இதனை அடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் சமர்ப்பிக்கப்பட்ட ஒப்பந்த நகல் போலியானது எனவும் போலி தேதி அச்சிட்டு ஒப்பந்தம் தயார் செய்து நீதிமன்றத்தில் சமர்ப்பித்ததையும் கண்டுபிடித்தனர். 2018 வழக்கு விசாரணை ரத்து செய்யப்பட்டதை அடுத்து தமிழக காவல்துறை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. அதே வேளையில் ஏமாற்றுதல் மற்றும் திட்டமிடப்பட்ட குற்றம் என்பதை சுட்டிக்காட்டி அமலாக்கத்துறையும் வழக்கில் இணைந்து கொண்டது. மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை ரத்து செய்ததை எதிர்த்து அமலாக்கத்துறை வேண்டுமானால் வழக்கு தொடரலாம் என அறிவுறுத்தியது. சென்னை மாநகர காவல்துறை ஒருபுறமும் அமலாக்கத்துறை மறுபுறமும் விசாரணையை தொடர்ந்தன. ஆனால் 2022 உச்சநீதிமன்றத்தில் சென்று வழக்கை திரும்ப விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அதே காவல்துறை ஆலந்தூர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் விசாரணை செய்ய ஒன்றும் இல்லை என்று அந்தர்வல்டி அடித்து க்ளோஷர் ரிப்போர்ட் தாக்கல் செய்தது. அதனை ஏற்று ஆலந்தூர் நீதிமன்றம் வழக்கை முடித்து வைத்தது. இந்த நிலையில் மார்ட்டின் உச்சநீதிமன்றத்தை நாடினார். சென்னை மாநகர காவல்துறை தொடர்ந்த வழக்கை ஆலந்தூர் நீதிமன்றம் முடித்து வைத்த நிலையில் அமலாக்கத்துறை இந்த வழக்கை மேற்கொண்டு விசாரிக்க தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த வழக்கு விசாரணையில் அமலாக்கத்துறையின் வாதங்கள் ஏற்ற உச்சநீதிமன்றம் இந்த க்ளோஷர் ரிப்போர்ட்டை ஏற்று வழக்கை முடித்து வைத்தது தவறு என்று கூறி சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தை நாடுமாறு அமலாக்கத்துறைக்கு பரிந்துரைத்தது. பரிந்துரையை ஏற்று அமலாக்கத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் காவல்துறை இந்த வழக்கை மூடிவிட்டு ஆதாரம் இல்லை என்று சொல்வது சந்தேகத்திற்குரியது என கூறி அமலாக்கத்துறையின் விசாரணை தொடர்ந்து நடைபெறலாம் என்று உத்தரவிட்டது. நீதிமன்ற உத்தரவை அடுத்து விசாரணையை துரிதப்படுத்திய அமலாக்கத்துறை கோவை வெள்ளக்கிணர் பிரிவு பகுதியில் அமைந்துள்ள தொழிலதிபர் லாட்டரி மார்ட்டின் வீடு, குழும அலுவலகங்கள் மற்றும் அவரது மருமகனும் விசிக துணை பொதுச் செயலாளருமான ஆதவ் அர்ஜுனா வீட்டிலும் தொடர்ந்து 2 நாட்களாக சோதனை நடத்தி வருகிறது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.